அத்தியாயம் 16 சமூக மணி. வெப்னாவலால் வெளியிடப்பட்டது. 1 அரிய புகை வெடிகுண்டு திறன் ஸ்க்ரோலை பெற்றுள்ளீர்கள். நீங்கள் 20 யூனிட் இரும்பு இங்காட்களை பெற்றுள்ளீர்கள். நீங்கள் 50 யூனிட் இரும்பு பெற்றுள்ளீர்கள். நீங்கள் 20 யூனிட் மனா கிறிஸ்டல்களை பெற்றுள்ளீர்கள். நீங்கள் 1 எலைட்பேட்டில் கிரைஸ்கில் ஸ்க்ரோலை பெற்றுள்ளீர்கள். நீங்கள் 5 யூனிட் வாட்டர் ஸ்டோனை பெற்றுள்ளீர்கள். நீங்கள் 20 யூனிட் மரக்கட்டைகளை பெற்றுள்ளீர்கள். நீங்கள் 100 யூனிட் கல் பெற்றுள்ளீர்கள். அட்லஸ் விரைவாக 8 ரேங்க் பி டிக்கெட்டுகளை ஒரே நேரத்தில் திறந்தது. எதிர்பார்த்தபடி பெரும்பாலான வெகுமதிகள் நிலையான பொருட்கள். ஆனால் இம்முறை ஒரு புதிய விஷயம் அவரது கவனத்தை ஈர்த்தது. மரம் மற்றும் நீர்க்கல். புரவலன், நீங்கள் மேம்பட்ட கட்டமைப்புகளை உருவாக்கத் தொடங்கியவுடன் அந்த பொருட்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சரி, அதனால் நான் தீவின் வளர்ச்சியில் ஒரு புதிய கட்டத்தில் நுழைந்துள்ளதால் புதிய பொருள் மாறுபாடுகளை பெறுகிறேனா? சரி. அட்லஸ் மெதுவாக தலையசைத்தார். நிச்சயமாக இருக்கிறது. எனவே கச்சா டிக்கெட்டுகளை எப்போது பயன்படுத்த வேண்டும் என்பது மிகவும் முக்கியமானது, குறிப்பாக பிரத்தியேகமான டிக்கெட்டுகள். நிலையான டிக்கெட்டுகளுக்கு வரும்போது நான் சற்று நிதானமாக இருக்க முடியும் என்று நினைக்கிறேன். ஆனால் அவரது கவனத்தை உண்மையில் ஈர்த்தது இறுதி 2 உருப்படிகள்: திறன் சுருள்கள். கொலையாளி புகைக்குண்டு. புகை மேகத்தை உருவாக்கும் வெடிகுண்டை வீசுகிறது. தற்காலிக கண்ணுக்கு தெரியாததை வழங்குகிறது. வீரர் போர் அழுகை. அருகிலுள்ள கூட்டாளிகளுக்கு அதிகாரமளிக்கும் சக்திவாய்ந்த கூச்சலை வெளியிடுகிறது. குறுகிய காலத்திற்கு தாக்குதல் ஆற்றலையும் பாதுகாப்பையும் அதிகரிக்கிறது. முதல் சுருள் ஸ்மோக் பாம் ஒரு கொலையாளிக்கு சரியானது. அட்லஸ் எட்ரிக்கை நோக்கி பார்த்தார். ஆமாம், எட்ரிக் கண்டிப்பாக ஒரு கொலையாளி துணைப்பிரிவு. இந்த ஸ்மோக் பாம்பை அவருக்கு கொடுத்தது சரியான அர்த்தம். இது அவரது தப்பிக்கும் தந்திரோபாயங்களை மேம்படுத்தும், போரில் முக்கியமான தருணங்களில் அவரை மறைந்து மற்றும் இடமாற்றம் செய்வதற்கான வழியை கொடுக்கும். இரண்டாவது சுருள் பேட்டில் கிரை ஒரு சக்திவாய்ந்த குழு ஆர்வலராக இருந்தது. இது முன்னணி போராளிகளுக்காக தெளிவாக குறிக்கப்பட்டது. தொழில்நுட்ப ரீதியாக அட்லஸ் தானே வாரியர் துணைப்பிரிவில் விழுந்தார், எனவே அவர் அதை பயன்படுத்தலாம். ஆனால் நேர்மையாக கரியனுக்கு இது மிகவும் பொருத்தமாக இருந்தது. அவர் ஏற்கனவே கைகலப்பில் ஒரு ஜாகர்நாட், இது போரின் அடர்த்தியான அவரது இருப்பை மட்டுமே அதிகரிக்கும். சரி, 2 புதிய திறன்கள். 1 எட்ரிக்கிற்கு, 1 கரியனுக்கு. அவரது குழு ஒரு தீவிர மேம்படுத்தலை பெற்றுள்ளது. சரி, அடுத்த ரேங்க் ஏ உருப்படி என்னன்னு பார்ப்போம். நீங்கள் 1 ரேங்க் ஏ உருப்படியை பெற்றுள்ளீர்கள்: முடிவில்லா மீன்பிடி கம்பி. நடுவானில் ஒரு மீன்பிடி கம்பி அவருக்கு முன்னால் தோன்றியது. ஒரு மீன்பிடி கம்பி. அட்லஸ் அதை நம்ப முடியாமல் பார்த்துக்கொண்டு பெருமூச்சு விட்டான். ஒரு கணம் அவர் கரியன் போன்ற உயர்மட்ட கதாபாத்திரங்களை இழுத்துக் கொண்டிருந்தார். அடுத்தது ஒரு மீன்பிடி கருவி. அதே உயர்தர டிக்கெட்டில் இருந்து குறைவாக இல்லை. மீன்கள் நீரில் மூழ்கும்போது தானாகவே இழுக்கும் மீன்பிடி கம்பி. சீரான உணவுக் கடைகளை பராமரிக்க பயனுள்ளதாக இருக்கும். எனக்கு இது உண்மையில் தேவையா? அவன் முணுமுணுத்தான். உண்மையில் இருக்கலாம். அவர் வேட்டையாடும்போது அல்லது ஆய்வு செய்யும்போது ஒரு மீன்பிடி இடத்தை சந்திக்கலாம். இது புதிய உணவை எளிதாக அணுகுவதாக இருந்தால், ஆம், அது கைக்கு வரலாம். இது ஒரு எட்ரிக் வகையான உருப்படியாக உணர்கிறது என்று அவர் உரக்கச் சொன்னார். பின்னர் இறுதி டிக்கெட், கடைசி ரேங்க் ஏ வந்தது. தயவுசெய்து இது ஒரு புதிய கேரக்டர் அழைப்பாக இருக்கட்டும். எந்த வகை ஆதரவு, மந்திரவாதி, ரேஞ்சர், அணியை சமநிலைப்படுத்த ஏதாவது. நீங்கள் 1 ரேங்க் ஏ உருப்படியை பெற்றுள்ளீர்கள்: புத்துணர்ச்சி போர்வை. அட்லஸ் கண் சிமிட்டினார். ஒரு போர்வையா? சீரியஸா? ஓய்வு மற்றும் மீட்சியை துரிதப்படுத்துகிறது. அதன் கீழ் தூங்கும் எவரும் சில மணிநேரங்களுக்குப் பிறகு முழுமையாக புத்துணர்ச்சி அடைவார்கள். நீண்ட ஓய்வு காலத்தின் தேவையை குறைக்கும். உண்மையில். அவன் முணுமுணுத்தான். அது நன்றாக இருக்கலாம். இது போன்ற ஒரு கருவி மூலம் அவர் குறைவாக ஓய்வெடுக்கலாம் மற்றும் இன்னும் முழுமையாக ரீசார்ஜ் செய்யப்பட்டதாக உணர முடியும்.
பயிற்சி, தீவை நிர்வகித்தல் அல்லது போர்களுக்கு தயாராவதற்கு அதிக நேரம் ஒதுக்கினார். இது மெதுவாக ஆனால் சீராக செலுத்தும் ஒரு உருப்படி. சரி, அது உண்மையில் நல்ல இழுக்கா? அவர் கையை நீட்டி மென்மையான சாம்பல் நிற துணியான போர்வையை எடுத்தார். அது அவன் கைகளை தொட்ட கணத்தில் அவனுள் ஒரு நுட்பமான சூடு பரவியது. அதை பிடித்துக் கொண்டாலே அவனுக்கு தூக்கம் வந்தது. அட்லஸ் சிரித்தான். மோசமாக இல்லை. அப்போதுதான் மோர்கனா அவனை பார்த்து கொண்டிருப்பதைக் கவனித்தான். அவளுடைய கருஞ்சிவப்பு நிற கண்கள் போர்வையில் பூட்டின. ஹாய் என்று வாழ்த்தினான் அவளின் திடீர் ஆர்வத்தில். இது உனக்கு பிடித்த ஒன்றா? அது நல்ல போர்வையா என்று கேட்டாள். அவர் தலையசைத்தார். ஆமாம், நீங்கள் தூங்கும் போது இது மீட்கும். ஓய்வை விரைவுபடுத்துகிறது. இதை முயற்சிக்க விரும்புகிறீர்களா? மோர்கனாவின் கண்கள் லேசாக விரிந்தன. பிறகு பதில் ஏதும் சொல்லாமல் சட்டென்று எழுந்து வேறு வார்த்தைகள் பேசாமல் அங்கிருந்து சென்றாள். அட்லஸ் கண் சிமிட்டினார், திகைத்தார். நான் ஏதாவது தப்பாகச் சொன்னேனா? அவர் இதுவரை எத்தனை நிலையான டிக்கெட்டுகளை பயன்படுத்தினார்? 30 டிக்கெட்டுகள். இன்னும் ரேங்க் எஸ் உருப்படி இல்லை. அமைப்பின்படி அவர் ஒவ்வொரு 80 இழுக்கும் குறைந்தது ஒரு உத்தரவாதம். அவரது அதிர்ஷ்டம் முன்கூட்டியே உதைக்க முடிவு செய்யாவிட்டால் இன்னும் 50 செல்ல வேண்டும் என்று அர்த்தம். தயவுசெய்து சீக்கிரமாக இருக்கட்டும். சரி, அடுத்த 10 டிக்கெட். வா, ரேங்க் இஸ். அட்லஸ் இன்னும் ஆற்றல் நிறைந்தது. உண்மையைச் சொன்னால் அவர் மீண்டும் ஜாக்பாட் அடிக்கும் வரை நிறுத்த விரும்பவில்லை. அவர் 10 டிக்கெட்டுகளை காற்றில் வீசினார். அவை ஒளிரத் தொடங்கியபோது கண்கள் பூட்டப்பட்டன. முதல் மின்னும் ஊதா. நல்ல தொடக்கம். அவன் சிரித்தான். பின்னர் பழுப்பு, 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 இன்னும் பழுப்பு. வாருங்கள், எனக்கு 2 ஊதா நிறமாவது கொடுங்கள். இறுதிச்சீட்டு மற்றவற்றை விட நீளமாக இருந்தது. அதன் நிறம் மெதுவாக கிண்டலாக மாறியது. பின்னர் அது சிவந்து எரிந்தது. ஆமாம் என்று கத்தினான். ரேங்க் இஸ். 40வது இழுப்பில் ஒரு ரேங்க் எஸ் உருப்படி. இது ஒரு நல்ல சகுனமாக இருக்க வேண்டும். நீங்கள் 8 ரேங்க் பி உருப்படிகள், 1 ரேங்க் ஏ உருப்படி மற்றும் 1 ரேங்க் எஸ் உருப்படியை பெற்றுள்ளீர்கள். அவர் மேலும் செல்ல அது உண்மையில் எளிதாக உணரத் தொடங்கியது. சிஸ்டம் அவருக்கு ஆரம்ப ஆட்டத்தில் அதிர்ஷ்டத்தை தந்ததா? அது பின்னர் குறையுமா? எது எப்படியோ இது ஒரு பெரிய வெற்றி. சரியாக அவருக்கு தேவையான மேம்படுத்தல். இந்த முறை எனக்கு சிஸ்டம் என்ன கொடுத்திருக்கிறது என்று பார்ப்போம். அட்லஸ் சிரித்துக்கொண்டே 8 ரேங்க் பி டிக்கெட்டுகளையும் ஒரே நேரத்தில் திறந்தார். நீங்கள் 1 எலைட் ஃப்ளரி ஆஃப் ஸ்பியர் ஸ்கில் ஸ்க்ரோலை பெற்றுள்ளீர்கள். நீங்கள் 5 யூனிட் ஃபயர் ஸ்டோனை பெற்றுள்ளீர்கள். நீங்கள் பருந்தின் கண்திறன் ஸ்க்ரோலை பெற்றுள்ளீர்கள். நீங்கள் 5 எலீட் எக்ஸ்பி ஆப்ஸ் பெற்றுள்ளீர்கள். நீங்கள் 100 யூனிட் மரத்தை பெற்றுள்ளீர்கள். நீங்கள் 5 எலீட் எக்ஸ்பி ஆப்ஸ் பெற்றுள்ளீர்கள். நீங்கள் 5 அரிய எக்ஸ்பி உருண்டைகளை பெற்றுள்ளீர்கள். நீங்கள் 20 யூனிட் இரும்பு இங்காட்களை பெற்றுள்ளீர்கள். 2 திறன் சுருள்கள். மேலும் 20 இரும்பு இங்காட்கள். அட்லஸ் திருப்தியுடன் தலையசைத்தார். ஃபிலிம் பெக்கனை கட்டத் தொடங்க இது போதுமானதாக இருக்கும். 2 சுருள்களின் மீது கவனத்தை திருப்பினான். போர்வீரன் ஈட்டிகளின் சீற்றம். ஒரே இலக்கில் விரைவான தொடர் ஈட்டி தாக்குதல்களை கட்டவிழ்த்து விடுகிறது. ரேன்சர் ஹாக்ஸ் ஐ பார்வை மற்றும் துல்லியத்தை மேம்படுத்துகிறது. முதல் சுருள் ஃப்ளரி ஆஃப் ஸ்பியர்ஸ் அவரது துடிப்பை விரைவுபடுத்தியது. இது அவரது சண்டை பாணிக்கு ஏற்ப உருவாக்கப்பட்டதாகும். அட்லஸ் ஒரு ஈட்டியை பிடித்தார். அது அவரது கையெழுத்து ஆயுதம். இந்த திறமை சரியான பொருத்தமாக இருந்தது. தயக்கமின்றி அந்த ஒன்றை தனக்காக கோர முடிவு செய்தார். ஹாக்ஸ் ஐயை பொறுத்தவரை இது ஒரு ரேன்சர் வகுப்பிற்காக தெளிவாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அவரது அணியில் யாரும் அந்த பாத்திரத்திற்கு இன்னும் பொருந்தவில்லை என்றாலும் அது இருப்பு வைக்க ஒரு மதிப்புமிக்க சொத்தாக இருந்தது. இறுதியில் அதை பயன்படுத்தக்கூடிய ஒருவர் வருவார். தான் பெற்ற அனைத்து பொருட்களையும் சேமித்து வைத்தார். 2 டிக்கெட்டுகள் இன்னும் காற்றில் மிதக்கின்றன. ஒன்று ஒளிரும் ஊதா, மற்றொன்று புத்திசாலித்தனமான சிவப்பு. அவர் முதலில் ஊதா நிறத்தை அடைந்தார்.
ஒளியின் சுழலில் அது எரிந்தபோது ஒரு பெரிய உருளை வடிவம் அவர் முன் தோன்றியது. காத்திருங்கள், வெறும் சிலிண்டர் அல்ல. மணியா? ஒரு பெரிய மஞ்சள் பழுப்பு நிற மணி மெதுவாக தரையில் அடித்தது. நீங்கள் ரேங்க் ஏ உருப்படியை பெற்றுள்ளீர்கள், சமூக மணி. ஓடும்போது அது கேட்கும் வரம்பில் உள்ள அனைத்து கூட்டாளிகளின் மன உறுதியையும் அதிகரிக்கிறது. அட்லஸ் எழுந்து நின்று கனமான மணியை கவனமாக தரையில் இறக்கி அதன் வயதான உலோக மேற்பரப்பை ஆய்வு செய்தார். அமைதியாக பெருமூச்சு விட்டான். அவர் எதிர்பார்த்தது இதுவல்ல. ஒரு பாத்திரம் மிகவும் மதிப்புமிக்கதாக, மிகவும் நடைமுறைக்குரியதாக இருந்திருக்கும். அப்படியிருந்தும் இப்படி ஒரு பொருளுக்கு இடம் இருப்பதை அவரால் மறுக்க முடியவில்லை. இது காவற்கோபுரத்திற்கு சரியானதாக இருக்கும் என்று அவர் முணுமுணுத்தார். போர் வெடித்தால் துருப்புக்களை அணிதிரட்ட யாராவது அதை ஒலிக்க முடியும். மன உறுதி ஒரு போரை உருவாக்கலாம் அல்லது உடைக்கலாம். மணி என்பது வெறும் குறியீடாக இருக்கவில்லை, அதற்கு ஒரு நோக்கம் இருந்தது. இது போரின் குழப்பத்தின் போது மக்களுக்கு உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் அளிக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக, இங்கே போர் ஒரு விளையாட்டில் போரை போல இல்லை. மரணம் உண்மையானது, நிரந்தரமானது. ஒருமுறை ஒருவர் விழுந்தால் திரும்பி வரவே இல்லை. இரண்டாவது வாய்ப்புகள் இல்லை. அதனால்தான் கூலிப்படையையோ அல்லது விழித்தெழுந்த போராளிகளையோ இறைவனுக்கு சேவை செய்ய வைப்பது எளிதான காரியமாக இருக்கவில்லை. ஆனால் அழைக்கப்பட்ட கீழ்ப்படிந்தவர்கள் அவரிடம் இருந்தவர்களைப் போலவே வேறுபட்டவர்கள். அமைப்புக்கு கட்டுப்பட்டு அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவரது அழைப்புக்கு பதிலளித்தனர். ஒவ்வொரு இறைவனும் ஒரு நிலத்தை விட அதிகமாக ஆட்சி செய்தார். இந்த மிதக்கும் தீவுகள் வாழும், சுவாசிக்கும் சமூகங்கள் சில மில்லியன் கணக்கான மக்கள் வசிக்கும் பரந்த பிரதேசங்களாக வளர்ந்தன. மேலும் அந்த மக்கள் ஒவ்வொருவரும் தங்கள் இறைவனின் கட்டளை மற்றும் பாதுகாப்பின் கீழ் வாழ்ந்தனர். சரி, இப்போ ரேங்க் எஸ் டிக்கெட்டுக்கு. அவன் கை நீட்டியவுடன் அவனது எதிர்பார்ப்பு எகிரியது. இது ஒரு சக்திவாய்ந்த பொருளாக இருக்குமா? ஒரு பழம்பெரும் ஆயுதமா? அல்லது அவரது வளர்ந்து வரும் அணியில் சேர புதிய கதாபாத்திரமா?